இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் தன்னோட புள்ள மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு தாண்டிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த மார்க்கண்டேயன் அப்பா அம்மாவை பார்த்து ஏன் என்னாச்சு, எதுக்கு 2 பேரும் அழுகுறீங்கன்னு கேட்கும் போது அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, மகனே உனக்கு 16 வயசை தாண்டிடுச்சு, நீ 16 வயது மட்டும்தான் உயிர் வாழ்வன்னு சொல்லி அழுகுறாங்க. இத கேட்டதும் மார்க்கண்டேயன், சிவபெருமான் தானே எனக்கு வாழ உயிர் தந்தாரு, அவரே என் உயிரை எடுக்கட்டும், நான் சிவபெருமானுக்கு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க யமதர்மன் அவரோட தூதர்களை அழைச்சி மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்கிற நேரம் வந்தாச்சு, நீங்க 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே 2 தூதர்களும் மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்கலான்னு வராங்க. வந்த இவங்க சிவனோட ஆலயத்துக்குள்ள போகலான்னு போகும்போது அங்க இருந்த சக்தி கவசத்தால உள்ள போக முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த தூதர்கள் யமதர்மன் கிட்ட அங்க நடந்ததை வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே யமதர்மன் ரொம்பவே கோவப்படுறாரு. அப்படி கோவப்பட்ட யமதர்மனும் மார்க்கண்டேயன் இருக்க அந்த ஆலயத்துக்கு வராரு. வந்த யமதர்மனும் மார்க்கண்டேயனை பார்த்து, நீ வெளியே வாரியா இல்லாட்டி நான் உள்ள வந்து உன்னோட உயிரை எடுக்கவான்னு கேட்கும் போது மார்க்கண்டேயன் பயந்து போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா யமதர்மன் பாசக்கயிறு அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு ஆலயத்துக்குள்ள வந்து மார்க்கண்டேயனுடைய தலையை பிடிக்கும் போது கோவப்பட்ட சிவன் அந்த இடத்துக்கு தோன்றி யமதர்மன் செஞ்சதை பார்த்த சிவபெருமான் ஆக்ரோசப்பட்டு யமதர்மனோட உயிரை எடுக்க பார்க்கும்போது அந்த இடத்துல சூரிய பகவான் தோன்றி சிவபெருமானை பார்த்து, எமனோட உயிரை மட்டும் எடுத்துறாதீங்க, அப்படி எமனோட உயிரை எடுத்தா பூமியில பாவ உயிர்களை யாரு எடுக்கிறது, அதனால அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லும் போது சிவபெருமான் யமதர்மனை மன்னிச்சு விட்டுறாரு. மார்க்கண்டேயனை பார்த்து சொல்றாரு, இனிமே நீ 16 வயது மட்டும் வாழ மாட்ட, நீண்ட ஆயுளோட சிரஞ்சீவியா வாழ்வன்னு சொல்லி மார்க்கண்டேயனுக்கு வரம் கொடுக்கிறாரு.